Hi friends, welcome back to Because. இந்த வீடியோல வந்து நம்ம யூனிட் 5ல இருக்கிற ரெகுலரைசேஷன் டாபிக் AMLல பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ரெகுலரைசேஷனோட நீட் என்ன, எதுக்காண்டி யூஸ் பண்றோம், தென் இதுல இருக்க டெக்னிக்ஸ் L2 ரெகுலரைசேஷன், L1 ரெகுலரைசேஷன், எலாஸ்டிக் நெட், அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டாப்பிங். ஸோ மொத்தம் இந்த 4 டெக்னிக் பார்க்க போறோம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் ஏன் நம்ம ரெகுலரைசேஷனுக்கு போறோம். ஸோ நான் இந்த வீடியோ சீரீஸ்ல ஒரு வீடியோல ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா என்னன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ அங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அங்க நான் இன்டெப்த் சொல்லியிருப்பேன், இங்க மேலோட்டமா சொல்ல போறேன். ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னா, என் மெஷின் லேர்னிங் மாடல் இருக்கு. என் மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நான் என்ன பண்ணுவேன், ட்ரைனிங் டேட்டா கொடுப்பேன், டெஸ்டிங் டேட்டா கொடுப்பேன். ஸோ 2 டைப் ஆஃப் டேட்டா. ஒன்று வந்து ட்ரைனிங் டேட்டா, என் மாடலை ட்ரெயின் பண்ண, தென் டெஸ்டிங் டேட்டா எதுக்கு, என் மாடலோட பர்ஃபார்மன்ஸை வேலிடேட் பண்ண, எந்த அளவுக்கு என் மாடல் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க. ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னா, என் மாடல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா, தட் இஸ் எக்ஸலண்டா, ஆல்மோஸ்ட் என் அக்யூரசி 95% மேல ஒரு 90% மேல ட்ரைனிங் டேட்டால ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா ஒர்க் பண்ணுது, ஆனா என் டெஸ்ட் டேட்டால ரொம்ப புவரா ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதை தான் ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஃபிட்டிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், ஒரு சின்ன கிராஃப் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இங்க ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கு, இங்க ஒய் வேல்யூ இருக்கு. இங்க என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். ட்ரைனிங் டேட்டால இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கு, இல்ல இன்னொரு பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். 3 பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்க ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட். இதுல நான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் லீனியர் ரிக்ரெஷன்ல ஃபிட் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தெரியும், லைக் மல்டிபிள் லைன்ஸ், மல்டிபிள் ஸ்லோப்ஸ், மல்டிபிள் ஒய் இன்டர்செப்டோட பார்த்துட்டு அப்ராக்சிமேட்டா நான் இங்க ஒரு லைன் வரைகிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட் ஃபிட் லைன். இது வந்து ஓகே, இது நார்மலா பெஸ்ட் ஃபிட் இருக்கிற லைன். ஆனா ஓவர் ஃபிட்டிங் இருக்கிற லைன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டால இருக்கிற எல்லா நுவான்சஸ் எக்ஸாக்டா எல்லா பாயிண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு லைன் ஃபிட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுது, லைக் என் டேட்டால இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் கரெக்டா பர்ஃபெக்டா அது ஃபிட் ஆகுது. அப்பதான் நான் ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவேன். ஓவர் ஃபிட்டிங்னால பிரச்சனை என்ன, ஏன் நம்ம அதை ரெகுலரைஸ் பண்ண ட்ரை பண்றோம், பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, இது வந்து லைன் 1, இது வந்து லைன் 2. என் லைன் 2 வந்து எப்போதுமே ட்ரைனிங் டேட்டால மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், வேற டெஸ்ட் டேட்டால புவரா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனா என் லைன் 1 வந்து ஈவன் தோ லைன் 1 பர்ஃபார்ம்ஸ் பேட் இன் மை ட்ரைனிங் டேட்டா, தட் இஸ் என் ட்ரைனிங் டேட்டாவை பொறுத்தவரையும் கொஞ்சம் மோசமா இருந்தாலும், புதுசா அன்சீன் டேட்டாவோ டெஸ்ட் டேட்டாவோ வந்தா அங்க வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, லைன் 1 இஸ் மோர் ஜெனரலைஸ்ட்னு சொல்லுவோம். லைன் 2 வந்து இட் இஸ் மோர் ஸ்பெசிபிக் டு த ட்ரெயின் டேட்டா. இந்த L1யும் இந்த L1 L2யும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க நான் ஜஸ்ட் சொல்லியிருக்கேன், L1 லைன் இதையும் L2 லைன் இந்த லைனையும் சொல்லியிருக்கேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா, ரெகுலரைசேஷன் ஏன் போறோம், ஏன்னா ஓவர் ஃபிட்டிங் இருக்கும். ஓவர் ஃபிட்டிங் இருந்தா என்ன ப்ராப்ளம், என் ட்ரெயின் டேட்டால என் மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், டெஸ்ட் டேட்டால நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனா நமக்கு தேவை என்ன, ட்ரைனிங்லயும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும், டெஸ்ட்ல தான் முக்கியமா நான் மாடலை யூஸ் பண்ணும்போது அந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணும், ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். தென் ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் பண்ணனா என் மாடல் ஜெனரலைஸ்டா ஆயிடும். அதுக்கப்புறம் மாடலோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா லோ காம்ப்ளெக்ஸ் ஒரு மீடியம் காம்ப்ளெக்சிட்டி ஆயிடும். இந்த மாதிரி L2 பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே இல்லை, அது ஒரு பாலிகன் மாதிரி இருக்கு. ஸோ L2 நம்ம சொல்ல போனா இட் இஸ் அ ஹைலி காம்ப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னும் சொல்லலாம். ஹைலி காம்ப்ளெக்ஸ்னா என்ன, ஏன் ட்ரைனிங் டேட்டால இருக்கிற சின்ன சின்ன நாய்ஸஸ், சின்ன சின்ன நியூஆன்சஸை கூட அது கரெக்டா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை மாத்திக்குது. ஸோ அப்படி மாத்திக்கிட்டா என் டெஸ்ட் டேட்டால என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். ஓகே, அதோட இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. இது வந்து என்னோட செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், இந்த ப்ளூ கலர் டாட்ஸ்லாம் என்னோட செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். என் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து என்னோட இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரிஜினல் ஃபங்க்ஷன். தென் இந்த ப்ளூ கலர் லைன் இங்க ஒன்று தெரியுது இல்ல, இதான் நான் யூஸ் பண்ற ரேண்டம் ஃபாரஸ்டோ லீனியர் ரிக்ரெஷனோ ஏதோ ஒரு மாடலோட ஒரு லைன். ஸோ இது வந்து குட் ஃபிட் லைன். இது வந்து சும்மா ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காண்டி. ஆனா இங்க பாருங்க, இங்க வந்து ஓவர் ஃபிட்டிங் நடக்குது. ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, என்கிட்ட இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் வழியா அந்த லைன் பாஸ் ஆகுது பாருங்க. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி என் டேட்டா பாயிண்ட்ஸ்ல இருக்கிற முக்காசி பாயிண்ட்ஸ் வழியா அது பாஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ வந்து ஓவர் ஃபிட் ஆயிடுது. ஸோ ஓவர் ஃபிட்டிங் இன்னொரு வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை வேரியன்ஸ்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா, என் டெஸ்ட் டேட்டாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால வந்து அது ஹை வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் ரெகுலரைசேஷன். இப்போ நான் சொன்னதான். ஸோ ஓவர் ஃபிட்டிங் ரெஃபர்ஸ் டு த ஃபினாமினா வேற நியூரல் நெட்வொர்க்ஸ்
models the training data very well but fails when it sees new data. Training data நல்லா perform பண்ணுது, test data ல ஒழுங்கா பண்ணல. ஏன் overfitting நடக்கு? It is caused by noise in the training data. So training data ல இருக்க எல்லா pointsம் valid points இருக்கணும்னு necessity இல்ல, அங்க கொஞ்சம் noise கூட இருக்கும். So அதனால கூட overfitting நடக்கும். Then இந்த noise வந்து it is unique to each training set. எப்போ வந்து அந்த மாடல் புதுசா ஒரு டேட்டா பாக்குதோ அங்க நாய்ஸ் இல்லைன்னா அங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இருக்காது. இதோட மெயின் ரீசன் என்னன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் நெட்வொர்க் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால என் ட்ரைனிங் டேட்டா ரொம்ப க்ளோஸா ஃபிட் பண்ணுது. ஸோ எப்போ என் மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கோ அப்போ வந்து அதால சின்ன சின்ன நாய்ஸஸ் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை கூட அதால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட்டா we will try to use less complex neural network models. ஸோ சின்ன லைக் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணேன்னா நான் ஓவர் ஃபிட்டிங்கை குறைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஓவர் ஃபிட்டிங்கை குறைக்க தான் நம்ம ரெகுலரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெகுலரைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? சம் ஆஃப் ஸ்கொயர்டுன்னு பார்த்துருப்போம். தட் இஸ் ஒய் மைனஸ் ஒய் கேப் ஹோல் ஸ்கொயர், இதோட சமேஷன். இதான் என்னோட லாஸ் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். மீன் ஸ்கொயர் எரர்னா 1/n 1/m வச்சு டிவைட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிஷ்னலாக இது வந்து என்னோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட லாஸ் ஃபங்க்ஷன் ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் கூட நான் என்ன பண்ணுவேன்னா இதை மட்டும் பண்ணாமல் அடிஷ்னலாக ஒரு பெனால்ட்டியை ஆட் பண்ணுவேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலரைசேஷனை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவோம், என் லாஸ் ஃபங்க்ஷன் கூட ஒரு என் காஸ்ட் ஃபங்க்ஷன் கூட அடிஷ்னலாக ஒரு பெனால்ட்டி ஆட் பண்ணுவேன். L2ல வேற மாதிரி ஆட் பண்ணுவோம், L1ல வேற மாதிரி ஆட் பண்ணுவோம், எலாஸ்டிக் நெட்ல வேற மாதிரி ஆட் பண்ணுவோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் L2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ L2ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். L2 வந்து ரிட்ஜ் ரிக்ரெஷன்னு சொல்லுவோம். மை லாஸ் ஃபங்க்ஷன் பிளஸ் half of lambda times summation of wj square. இந்த w என்ன என்னோட ஸ்லோப். ஸோ என் லைனோட ஸ்லோப். இப்போ என்கிட்ட மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் லைன்ஸ் இருந்தால் அது எல்லாத்தோட சமேஷன். அந்த ஸ்லோப் ஸ்கொயர் அதோட சமேஷன். சிங்கிள் லைன் இருந்துச்சுன்னா இதே ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா half of lambda into w square. ஸோ ஒரே ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஸோ ரிட்ஜ் ரிக்ரெஷனை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுறோம், என் லாஸ் ஃபங்க்ஷன் கூட ஒரு பெனால்ட்டி ஆட் பண்ணுறேன். அந்த பெனால்ட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஏன் ஸ்லோப்பை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ என் ஸ்லோப் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்லோப் ரொம்ப ஹையா இருக்கு, என் லைனோட ஸ்லோப் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்ல வரும். அப்போ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்றோம்னா லைக் சின்ன ஸ்லோப்பா இருந்தா நல்லது அப்படின்னு ப்ரிஃபர் பண்றோம். அதான் கீ பாயிண்ட். ஸோ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா இப்படி 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பாயிண்ட்ல ஹை ஸ்லோப் இது, இந்த லைன் வந்து ரொம்ப ஹை ஸ்லோப். ஸோ இந்த லைனோட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா லோ ஸ்லோப் இருக்கிற லைன் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ல இந்த பெனால்ட்டி ஆட் பண்றதுனால இதான் நடக்குது. ஸோ அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லோப் வந்து நான் கம்மியான ஸ்லோப் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா என் ஸ்லோப் ஸ்கொயரை பெனால்ட்டியை ஆட் பண்ணிடுறேன். அப்போ ஆப்வியஸா என் காஸ்ட் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணும்போது என் ஸ்லோப்பும் மினிமைஸ் ஆன லைன் எனக்கு கிடைக்கும். இங்கே லாம்டான்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ லாம்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெகுலரைசேஷன். ஸோ அது ஒரு பேராமீட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ரெகுலரைசேஷன் டேர்ம் ஆட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கலாம். லாம்டா 0 இருந்துச்சுன்னா இது என்னோட ஒரிஜினல் லீனியர் ரிக்ரெஷன் ஆகிடும். லாம்டாக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த கீ பாயிண்ட்ஸ் படிச்சு பாருங்க. தென் இப்போ L1 ரெகுலரைசேஷன். L1 ரெகுலரைசேஷன்ல என்னன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் சிம்பிளான விஷயம். லாம்டா இன்டூ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் wj. அங்க என்ன பார்த்தோம், இட் இஸ் wj ஸ்கொயர் பார்த்தோம் L2ல. L1ல என்னன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் wj. இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ இதை வந்து லாசோ ரிக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ லாசோ ரிக்ரெஷன் வந்து இங்கே கீ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. லாசோ ரிக்ரெஷன் இஸ் an alternative to ridge regression. Okay, lasso regression also adds a penalty term to the cost function. அந்த penalty term எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னா it is nothing but absolute value of a slope. ஸோ என் ஸ்லோப்போட அப்சல்யூட் வேல்யூ ஆட் பண்ணும். இங்கே லாம்டாவும் அதே தான். இட் இஸ் த பேராமீட்டர் டு கண்ட்ரோல் அமௌண்ட் ஆஃப் ரெகுலரைசேஷன். நான் எவ்வளோ ரெகுலரைஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ எல்லாமே மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. ரெகுலரைசேஷன் ஏன் போகிறோம், ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, L2னா என்ன அதோட ஃபார்முலா, L1னா என்ன அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் எலாஸ்டிக் நெட் ரெகுலரைசேஷன். எலாஸ்டிக் நெட் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா லாசோ வந்து எல்லா இடத்துலையும் ஆப்டா இருக்காது. L1 L2 எல்லா இடத்துலையும் ஆப்டா இருக்காது. ஸோ அதனால எலாஸ்டிக் நெட் என்ன பண்ணுன்னா L1 + L2 ரெண்டுத்தையும் சேர்த்துரும். அப்போ என்னத்தை சேர்க்கணும்,
ஒன்று வந்து W ஸ்கொயரை சேர்க்கணும், இன்னொன்று வந்து அப்சல்யூட் ஆஃப் W, இந்த ரெண்டு வேல்யூயும் சேர்க்கணும். ஸோ இதோட காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா J of beta 1 to beta m is nothing but summation of yi minus xij beta j square. பீட்டாங்கிறதும் ஒன்று தான், என் வெயிட்டுங்கிறதும் ஒன்று தான். ஸோ இது ஆன்லைன்லேருந்து எடுத்ததுனால ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி டினோட் பண்ணுறாங்க, அதை போட்டு வரி பண்ணிக்காதீங்க. ஸோ xij into w, w beta j எல்லாம் ஒரே ஸ்லோப்பை தான் குறிக்குது. ஸோ நம்மளோட முக்கியமான பெனால்டி டேர்ம்னா இந்த டேர்ம். ஸோ இது வந்து எதை குறிக்குது? L1 குறிக்குது. இது வந்து எதை குறிக்குது? L2 குறிக்குது. தென் அடிஷ்னலாக இதில் ஆல்ஃபான்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இந்த ஆல்ஃபா பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆல்ஃபா 0 வச்சேன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். ஏன் L1 காணா போயிடும், L2 மட்டும் இருக்கும். ஆல்ஃபா நான் 1 வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான விஷயம், L2 காணா போயிடும், L1 மட்டும் இருக்கும். ஆல்ஃபா வேற ஏதாவது வேல்யூ வச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் நம்ம கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃபா 0.5 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னா 0.5 L2. ஸோ L2 ரெகுலரைசேஷனுக்கு ஒரு 0.5 வெயிட்டேஜ், அப்புறம் L1 ரெகுலரைசேஷனுக்கு ஒரு 0.5 வெயிட்டேஜ் நான் கொடுப்பேன். ஸோ இதான் எலாஸ்டிக் நெட் ரெகுலரைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்க டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டாப்பிங். ஸோ ஏர்லி ஸ்டாப்பிங் என்னன்னா, என் மெஷின் லேர்னிங் மாடலை நான் ட்ரெயின் பண்ணும்போது அதோட ட்ரைனிங் எரரையும் டெஸ்டிங் எரரையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த பாயிண்ட்ல வந்து என் டெஸ்டிங் எரர் வந்து மோசமாக தொடங்க ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்லேயே நான் என் ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா என் டெஸ்டிங் எரர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ட்ரைனிங் எரர் குறைஞ்சிக்கிட்டே போகும். தட் இஸ் ஓவர் ஃபிட் ஆக மாடல் ட்ரை பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா ஏன் ஓவர் ஃபிட்டிங் நடக்காம இருக்கும் என் மாடலோட பர்ஃபார்மன்ஸ்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரைசேஷன் பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ராப் அவுட் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ், பை.